8ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு என்னுடைய இனிய வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பாடம் என்ன அப்படின்னா, கவிதை பீலை இயல் 9ல் இருக்கக்கூடிய இளைய தோழனுக்கு இளைய தோழனுக்கு மேத்தா எழுதிய கவிதையை தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். இது எதை பத்தி அப்படின்னா, தன்னம்பிக்கையை பத்தி. வாழ்க்கையில எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒன்று, இருக்க வேண்டிய ஒன்று தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கை என்ற ஒன்று இல்லை அப்படின்னா, நாளை என்ற ஒன்றே நமக்கு இல்லாம போயிடும். மனிதனுடைய உடல்ல 2 கைகள் இருக்கு. ஆனா அதையும் தாண்டி உள்ளத்தில் இருக்க வேண்டிய கை தான் என்னன்னு சொல்லியிருக்கிறாங்கன்னா, நம்பிக்கைன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த உலகத்துல எத்தனையோ பேர் பிறக்குறாங்க, எத்தனையோ பேர் இறக்குறாங்க. ஆனா எல்லாரும் ஜெயிக்கிறாங்களா? வாழ்க்கையில எல்லாரும் வெற்றி பெறுறாங்களா? அப்படின்னு பார்த்தோம்னா, சிலர் மட்டும்தான் ஜெயிக்கிறாங்க. அப்படி ஜெயிக்கிற அவங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதுதான் தன்னம்பிக்கை. அந்த நம்பிக்கை என்ற ஒன்று எவனிடம் இருக்கின்றதோ, அவன் வாழ்க்கையில ஜெயிக்கிறான். அப்படி ஜெயிச்சவங்க இந்த உலகத்துல சில பேர் தான். ஏன்னா நம்பிக்கையோடு போராடக்கூடியவங்க, நம்பிக்கையோடு தோல்வி அடைந்தாலும் மனம் துவண்டு போகாம ஜெயிச்சே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க வாழ்க்கையில கொஞ்சம் பேர் தான். அப்படிப்பட்ட கொஞ்சம் பேர் மட்டும்தான் ஜெயிக்கிறாங்க. இல்ல எல்லாராலையும் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இளைய தோழனுக்கு, இன்றைய இளைஞர்களுக்கு, இன்றைய மாணவர்களுக்கு மேத்தா எழுதிய கவிதையை தான் நாம என்ன செய்ய போறோம், இன்றைக்கு பார்க்க போறோம். படத்துக்குள்ள போயிடலாம். நட நாளை மட்டுமல்ல இன்றும் நம்முடையதுதான். நட நாளை மட்டுமல்ல இன்றும் நம்முடையதுதான் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு விஷயம் நம்மளுக்கு செய்யணும் அப்படின்னா, அதை நாளை நாளை மறுநாள் இப்படின்னு சொல்லிட்டு நாட்களை கடத்தி கொண்டுதான் இருக்கிறோமே தவிர, நாம இன்றைக்கே அதை செய்ய வேண்டும், இப்போதே செய்ய வேண்டும், இந்த நிமிடமே இந்த நொடியே செய்து முடிக்க வேண்டும் என்று நம்ம என்னைக்குமே நினைச்சது கிடையாது. நாளை என்பது வந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் நாளை என்பது வந்து கொண்டே இருக்குமே தவிர, அந்த செயலை முடிப்போமா இல்ல அந்த செயலை நிறைவேற்றுகிறோமா என்பதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு பாடல்ல கூட சொல்லுவாங்க, நாளை 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 என்று இன்றை இழக்காதே, நீ இன்றை இழக்காதே, இன்றை விதைத்தால் நாளை முளைக்கும், அதை நீ மறக்காதே. அந்த பாட்டை நம்ம நினைச்சுக்கணும் கண்டிப்பா. ஏன்னா இன்றைக்கு நாம என்ன செய்யறோமோ அதுதான் நாளைக்கு நாம எதாக இருக்க போகிறோம் என்பதை தீர்மானிக்கக்கூடிய ஒன்றாக அமைகிறது. அதனால வாழ்க்கையில நாளை 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 என்று இன்றைய என்ன செஞ்சிடக்கூடாது, கடத்தி விடக்கூடாது. இன்றுதான், இப்போதுதான் நாம் எது வேண்டுமானாலும் எல்லாவற்றையும் செய்து முடிப்பதற்கான நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஒரு நாள் அப்படிங்கிறத நம்ம நினைச்சுக்கணும். நாளைக்கு என்பது நமக்கு இருக்கான்னு தெரியாது. ஆனா இன்றைக்கு இந்த நொடி நமக்கானது, நமக்கு இருக்கு, நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். இந்த நொடியில நாம என்ன சாதிக்க போறோம் அப்படிங்கிறத ரொம்ப முக்கியம். அதனால நாளை நாளை என்று இன்றைய நாளை கடத்தி கொண்டிருக்காத, இன்றைய நாளை வேஸ்ட் பண்ணிடாத. என்ன செஞ்சுக்கோ, வாழ்க்கையில ஜெயிப்பதற்கு இன்றே போராடு, இந்த நிமிடமே போராடுன்னு சொல்றாங்க. நட பாதங்கள் நடக்க தயாராய் இருந்தால் பாதைகள் மறுப்பு சொல்லப் போவதில்லை. நாம நடக்க தயாராயிட்டோம் அப்படின்னா, நாம தோல்விகளோடு போராடி ஜெயிக்க தயாராயிட்டோம் அப்படின்னா, ஒருத்தன் மிகப்பெரிய கரடுமுரடான பாதைகள்ல போயிட்டு இருக்கான். அவனுக்கு இந்த பாதைகள் மறுப்பு சொல்றது கிடையாது. நம்மளுடைய கால்கள் தான் மறுப்பு சொல்லும். நம்மளால நடக்க முடியுமா? நடக்க முடியாதா? அப்படின்னு சொல்லிட்டு நாம தான் தீர்மானிக்கணும். நாம போகக்கூடிய வழிகள் எல்லாமே நம்மளுக்கு ஈஸியா இருக்காது. சில இடங்கள்ல வழிகளே இருக்காது. எவன் ஒருவன் நல்லா கவனிச்சுக்கோங்க. தடம் பதித்து நடப்பவன் வீரன். தடத்தை பார்த்து நடப்பவன் வீரன் சொல்ல முடியாது. அதனால நீங்க தடத்தை பார்த்து நடப்பவர்களாக இல்லாமல் தடம் பதித்து நடக்கக்கூடிய ஒரு வீரனாக இருக்க வேண்டும். அதனால நீங்க நடக்க தயாராயிட்டீங்கன்னா, நீங்க போராட தயாராயிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு பாதைகளோ இல்ல உங்களுடைய இலக்கோ என்றைக்குமே தடைகளாக இருப்பதே கிடையாது. மறுப்பு சொல்லப் போவதே கிடையாது. அதனால என்றைக்குமே நம்மளுடைய வெற்றியை நோக்கி நாம் சென்று கொண்டே இருக்க வேண்டும். நீ மெதுவா போற, ஓடி போற, பாஞ்சு போற, பறந்து போறங்கிறது முக்கியம் இல்ல. உன்னுடைய இலக்கை நோக்கி நீ போய்க்கொண்டு இருக்கியா அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதனால நீ போய்கிட்டு இருந்தன்னா, இந்த உலகமே உனக்கு கை கொடுக்கும். இந்த உலகத்தில் உள்ள அனைவருமே உனக்கு என்ன செய்வாங்க? உதவி செய்வாங்க. அதனால நட. பாதங்கள் நடக்க தயாராக இருந்தால், உன்னுடைய கால்கள் நடக்க தயாரா இருந்துச்சு அப்படின்னா, பாதைகள் என்றைக்குமே அது கரடுமுரடான பாதைகளாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், எப்படிப்பட்ட பாதையாக இருக்கட்டும், கண்டிப்பாக நீ என்ன செஞ்சிடலாம்? அதை கடந்து போய்விடலாம். வாழ்க்கையில் வெற்றி பெற்று விடலாம் என்று சொல்றாங்க. நட பாதங்கள் நடக்க தயாரா இருந்தால் பாதைகள் மறுப்பு சொல்லப் போவதில்லை. அடுத்த பகுதி பாருங்க.
நெய்யாய் திரியாய் நீயே மாறினால் தோல்வியும் உனக்கொரு தூண்டுகோலாகும். வெச்சி உன்னை சுற்றி வெளிச்ச விதை விதைக்கும். நெய்யாய் திரியாய் நீயே மாறினால் தோல்வியும் உனக்கொரு தூண்டுகோலாகும். நெய்யாய் திரியாய், விளக்கு வச்சுக்கோ. அந்த விளக்குக்கு என்ன தேவை? எண்ணெய் தேவை. அடுத்து திரி தேவை. அந்த நெய்யாகவும் அந்த எண்ணெயாகவும் திரியாகவும் நீனே மாறுங்கிறான். நல்லா கவனிச்சுக்கோ. அந்த திரியானது தன்னை தன்னை என்ன செய்யுது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக கரைத்து கொண்டுதான் வெளிச்சத்தை தருகிறது. அதே மாதிரிதான் நீயும் தோல்விகளாலும் கஷ்டத்தினாலும் போராடினால் மட்டும்தான், உழைப்பை கொடுத்தே ஆக வேண்டும், வேர்வை சிந்தியே ஆக வேண்டும். அப்படி சிந்தினா மட்டும்தான், கஷ்டப்பட்டாதான் நீ முன்னேற முடியும். அந்த திரியானது தன்னை இழந்தால் மட்டும்தான் வெளிச்சம் ஏற்படும். நீ உன்னை கஷ்டங்களாலும் தோல்விகளாலும் பலப்படுத்தி கொண்டால் மட்டும்தான் நீ முன்னேறுவங்கிறான். அதனால நெய்யாய் திரியாய் நீயே மாறுங்கிறான். தோல்விகள் அப்போது உனக்கு என்ன செய்யாது? ஒரு தூண்டுகோலாக அமையுங்கிறான். தோல்வியை கண்டு தூண்டு போகாம எந்திரிச்சு நடந்தன்னு வச்சுக்கோயேன், எது வேண்டுமானாலும் உனக்கு பாதைகள் கொடுக்கும். அதான் சொல்லியிருக்கான். நெய்யாய் திரியாய் நீயே மாறுங்கிறான். அடுத்தவன் உனக்கு உதவி செய்வான்னு சொல்லிட்டு நீ என்னமே நினைக்க வேண்டாம். உனக்கு நீதான். உனக்கு மத்தவங்க யாருமே என்ன செய்ய மாட்டாங்க? உதவி செய்ய மாட்டாங்க. உனக்கு ஏற்படக்கூடிய தோல்விகளும் உனக்கு ஏற்படக்கூடிய அவமானங்களும் உனக்கு ஒரு தூண்டுகோலாக நீ நினைச்சிட்டன்னா நீ கண்டிப்பா ஜெயிப்ப. வாழ்க்கையில என்ன செய்யலாம்? ஜெயிக்கலாம். வெற்றி உன்னை சுற்றி வெளிச்ச விதை விதைக்கும். என்றைக்கு நீ வெற்றியை உனக்கானதாக ஆக்கி கொண்டாயானால் அன்றைக்கு உன்னை சுற்றி நிறைய கூட்டங்கள் வரும். அந்த கூட்டங்கள் எல்லாம் பொறாமை, நீ ஜெயிச்சிட்ட, நீ வெற்றி பெற்றுட்ட அப்படிங்கிற ஒரு பொறாமை கூட்டமாக இருக்கலாம். ஆனா நீ ஜெயிச்சதன் அடையாளமாக தான் அதுல வந்திருக்கு. நான் ஜெயிக்க போறேன்னு சொன்னா இந்த உலகத்துல யாருமே கேட்க மாட்டாங்க. ஒரு படத்துல சொல்லுவான்ல, ஜெயிச்சா கேட்பாங்க. அப்ப நீ ஜெயிச்சா மட்டும்தான் இந்த வாழ்க்கையில என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். ஜெயிப்பதற்கு, வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. நெய்யாய் திரியாய் நீயே மாறினால் தோல்வியும் உனக்கு ஒரு தூண்டுகோலாகும். வெற்றி உன்னை சுற்றி வெளிச்ச விதை விதைக்கும். அடுத்து பாரு. கவலைகளை தூக்கி கொண்டு திரியாதே, அவை கை குழந்தைகள் அல்ல. நம்ம அம்மா அதாவது பெத்த தாய்கள் வந்து குழந்தைகளை கையில தூக்கிட்டே அலைவாங்க. அந்த மாதிரி கவலைகளை நம்ம தூக்கி திரிய வேண்டாம். கவலைகள் என்பது நம்மளுக்கு இருக்கக்கூடியதான். கவலைகள் இல்லாதவன் எவனுமே கிடையாது இந்த உலகத்துல. அப்படித்தானே? கவலைகள் என்பது, கஷ்டங்கள் என்பது, துன்பங்கள் என்பது நம்மை தூண்டி எழுப்ப வேண்டுமே தவிர நம்ம தூங்கி கிடப்பதற்கு அது ஒரு வழியாக அமைந்து விடக்கூடாது. அதான் சொல்றான். கவலைகளை தூக்கி திரியாதே, அவை ஒன்றும் கை குழந்தைகள் கிடையாது. அந்த குழந்தைய அந்த அம்மா 10 மாசமா, அதாவது 10 மாசமா இணைஞ்சிட்டு இருப்பா, வயிற்றுல சுமந்துட்டு அலைவா. அப்படி சுமந்து கொண்டு அலைவதற்கு கவலைகளை நாம என்ன செய்ய வேண்டாம்? தூக்கி திரிய வேண்டிய அவசியமே இல்லை. கவலைகளை ஒரு பக்கம் வச்சிரு. வாழ்க்கையில ஜெயிப்பதற்கு என்ன வழி அப்படிங்கிறத நினைச்சு போராடு. ஏன்னா கவலைகளும் துன்பங்களும் கஷ்டங்களும் எவன் ஒருவன் வாழ்க்கையில் வெற்றி பெற போகின்றானோ, வெற்றி பெற தயாராக இருக்கின்றானோ அவன் கண்டிப்பாக அடைந்தே தீர வேண்டும். அதனால கவலைகள் வருது அப்படின்னா நீ ஜெயிக்க போறன்னு அர்த்தம். துன்பம் வருதுன்னா நீ ஜெயிச்சுட்டு இருக்கன்னு அர்த்தம். அப்படித்தானே அர்த்தம். அதனால அந்த கவலைகளை என்ன செய்? தூக்கி ஒரு ஓரமா வை. அதற்கு ஒரு டைம் கொடு. அப்ப நீ அதை பத்தி நினைச்சுக்கோ. ஆனா என்றைக்குமே கவலைகளை தூக்கி கொண்டு தெரிஞ்சன்னா கண்டிப்பா வாழ்க்கையில என்ன செய்ய முடியாது? ஜெயிக்கவே முடியாது. அது ஒன்றும் கை குழந்தைகள் கிடையாது. வாழ்க்கையில நீ ஜெயிக்கணும்னா கவலைகளை ஒதுக்கி வச்சிரு. அததான் சொல்றாங்க. கவலைகளை தூக்கி கொண்டு தெரியாதே, அவை ஒன்றும் கை குழந்தைகள் அல்ல. அடுத்து பாருங்க. ஓடி வந்து கை குலுக்க ஒருவரும் இல்லையா, உன்னுடனே நீயே கை குலுக்கிக் கொள். ஓடி வந்து உனக்கு உதவி செய்வதற்கும் உனக்கு கை குலுக்கிக் கொள்வதற்கும் உனக்கு யாருமே தோழர்களே இல்லையா? தேவையே இல்லை. மற்றவனோடு நீ கை குலுப்பது என்பது ஒரு விஷயமே கிடையாது. உனக்கு எவனும் கை குலுப்பதற்கு, உனக்கு கை கொடுப்பதற்கு யாருமே வரலையா? அதை பத்தி நீ கவலைப்பட வேண்டியதில்லை, அவசியமே இல்லை. உன்னுடனே நீயே கை குலுக்கிக் கொள். ஏன்னா உன்னை நீ தான் பாராட்டணும். உன்னை மத்தவன் வந்து பாராட்டுவான்னு சொல்லிட்டு நீ என்னைக்குமே நினைக்க தேவையில்லை. ஏன்னா உன்னுடைய வெற்றி என்பது உன்னை நீ என்றைக்கு பாராட்ட, உன்னை நீ என்றைக்கு தைரியப்படுத்த ஆரம்பிக்கிறியோ அன்னையில இருந்துதான் நீ ஜெயிக்க ஆரம்பிப்ப. அதனால மத்தவன் வந்து உனக்கு கை கொடுப்பான், மத்தவன் வந்து உனக்கு உதவி செய்வான்னு சொல்லிட்டு என்றைக்குமே இருக்காத. கை குலுக்கிக் கொள். அது உன்னுடைய கையை வைத்துக்கொண்டே அப்படின்னு சொல்றாங்க. அதனால உனக்கு உதவி செய்வதற்கு நீ மட்டும்தான் இருக்க. அதனால விழுந்து அழாம எழுந்து நடந்து போ. ஜெயிக்கலாம், வாழ்க்கையில வெற்றி பெறலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓடி வந்து கை குலுக்க ஒருவரும் இல்லையா, உன்னுடனே நீயே கை குலுக்கிக் கொள். அடுத்து பாருங்க.
தூங்கி விழுந்தால் பூமி உனக்கு படுக்கையாகிறது, விழித்து நடந்தால் அதுவே உனக்கு பாதையாகிறது. ஒரு வரிகள் சொல்லுவாங்க, தூங்கி கிடந்தோம்னா, மூலையில ஒதுங்கி கிடந்தோம்னா சிலந்தி வலையும் நம்மை சிறைபிடிக்கும், எழுந்து நடந்து பார் எரிமலையும் நமக்கு வழி கொடுக்கும் சொல்றாங்க. அந்த வரிகள் ஒன்றும் சாதாரணமாக எழுதப்பட்ட ஒரு வரிகள் கிடையாது. வென்றவனால் அனுபவித்து எழுதப்படக்கூடிய ஒரு வரி. அதனால வாழ்க்கையில என்றைக்குமே நம்ம ஜெயிப்போம் அப்படிங்கிற ஒரு நினைப்பு எல்லாருக்குமே இருக்கணும். நம்மளால முடியாது, நம்மளால செய்ய முடியாது, நம்மளுக்கு அந்த தகுதி இல்ல, அந்த வாய்ப்பு நம்மளுக்கு கொடுக்கப்படவில்லை என்று தூங்கி கிடந்தன்னா, இந்த பூமி உனக்கு குழி தோண்டி புதைச்சி மூடிடும். இந்த பூமியே உனக்கு படுக்கை அறையாக மாறிவிடும். எழுந்து நடந்து பாரு, அந்த பூமியே உனக்கு பாதையா மாறும். தூங்கி கிடந்தனா படுக்கை அறையாகவும், எழுந்து நடந்தனா இந்த பூமியே உனக்கு பாதையாகவும் மாறுகிறது. அது எப்படி வேணும்? ஒண்ணு படுக்கையா வேணுமா? இல்ல பாதையா வேணுமா? அப்படிங்கிறத நீ தான் என்ன செய்யணும்? முடிவு பண்ணணும். அடுத்த பகுதி என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீ விழுத்தெழும் திசையே பூமிக்கு கிழக்கு, உன் விரல்களில் ஒளிரும் சூரிய விளக்கு. நீ விழித்தெழும் திசையே பூமிக்கு கிழக்கு, உன் விரல்களில் ஒளிரும் சூரிய விளக்கு. சூரியன் உதிக்கின்ற திசை கிழக்குன்னு சொல்லுவாங்க. சூரியன் எந்த திசையில உதிக்கின்றதோ அது கிழக்கு என்பது சொல்லி வைக்கப்பட்ட ஒரு மரபு. ஏன்னா சூரியன் உதைக்கும் திசை கிழக்கு. ஆனால் என்றைக்கு நீ விழித்து எழுந்து போராட தயாராக இருக்கின்றாயோ அந்த திசைதான், அந்த நாள் தான் உனக்கு இலக்கு, கிழக்குன்னு சொல்லியிருக்கான். கிழக்கு என்பது இலக்கு. அங்க சூரியன் உதிப்பது கிழக்கு. அதனுடைய உதயம், அதனுடைய இலக்கு என்பது அங்கு தோன்றுகின்றது. கிழக்கு திசையில் தோன்றுகின்றது சூரியனுக்கு. நம்மளுடைய இலக்கானது, நமக்கான கிழக்கானது எங்கு உதிக்கின்றது அப்படின்னா, என்றைக்கு நாம விழுத்து எழுந்து நம்மளுடைய இலக்கை நோக்கி, திசை என்பது நம்மளுடைய இலக்கை நோக்கி நாம நடக்க தொடங்குகின்றோமோ அன்று தொடங்குகின்றது அப்படின்னு சொல்லியிருக்கான். உன் விரல்களில் ஒளிரும் சூரிய விளக்கு. நம்ம 10 விரல்கள் தான் நம்மளுடைய மூலதனமே. அந்த மூலதனமாகிய விளக்கை ஒளிர ஆரம்பிச்சிட்டனா, உழைப்பை கொடுக்க ஆரம்பிச்சிட்டனா, வாழ்க்கையில நீ ஜெயிக்கலாம். சூரிய விளக்காக நீ மின்னலாம். எல்லோரும் பார்த்து வணங்கக்கூடிய, எல்லோரும் பார்த்து எல்லோருக்கும் வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூரிய விளக்காக நீ மாறலாம் அப்படின்னு சொல்றாங்க. நீ விழித்தெழும் திசையே பூமிக்கு கிழக்கு, உன் விரல்களில் ஒளிரும் சூரிய விளக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பார்ப்போம். நட நாளை மட்டுமல்ல இன்றும் நம்முடையதுதான் நட. மேத்தா. அதனால என்றைக்குமே போராடுவதற்கு தயங்கி நிற்காதே. இன்றே, இப்போதே, இந்த நொடியே செய்ய தொடங்கு. உன்னுடைய இலக்கை நோக்கி நடக்க தொடங்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்றாங்க, முடிக்கிறாங்க. ரொம்ப ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு கவிதை, மேத்தா எழுதிய கவிதை. நூல்வழி என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, வானம்பாடி இயக்க கவிஞர்களுள் குறிப்பிடத்தக்கவர் யாருன்னா மேத்தா. வானம்பாடி இயக்க கவிஞர்கள்னா யாருன்னா, வானம்பாடி இயக்கம் என்பது, வானம்பாடி என்பது ஒரு இதழ், ஒரு இலக்கிய இதழ். சரி, அந்த இதழ் எதற்காக தொடங்கப்பட்டது அப்படின்னா, புது கவிதைகள் அதிக அளவுல வெளிவருவதற்காக தொடங்கப்பட்ட ஒரு வானம்பாடி இதழ். அந்த வானம்பாடி இதழ்ல அதிக அளவுல கவிதைகளை எழுதியவர் யாருன்னா மேத்தா. அதனாலதான் வானம்பாடி இயக்க கவிஞர்களுள் குறிப்பிடத்தக்கவர் மேத்தான்னு சொல்றாங்க. வானம்பாடி என்பது ஒரு இதழ், இலக்கிய இதழ். அதுல புது கவிதைகள் நிறைய வந்துச்சு. அந்த புது கவிதைகள்ல நிறைய கவிதைகளை எழுதினவர் யார் அப்படின்னா மேத்தா குறிப்பிடத்தக்கவர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கடுத்து பாரு, கண்ணீர் பூக்கள், ஊர்வலம், சோழ நிலா, மகுட நிலா உள்ளிட்ட பல நூல்களையும் திரை இசை பாடல்களையும் யார் எழுதியிருக்கிறார்னா மேத்தா எழுதியிருக்கிறாரு. கண்ணீர் பூக்கள், ஊர்வலம், சோழ நிலா, மகுட நிலா. சோழ நிலா, மகுட நிலா, கண்ணீர் பூக்கள், ஊர்வலம். சோழ நிலா, மகுட நிலா, கண்ணீர் பூக்கள், ஊர்வலம். மறந்துடக்கூடாது, இதெல்லாம் அவர் எழுதிய நூல்கள். இன்னும் நிறைய நூல்கள் எழுதியிருக்கிறாரு. ஆனா சில நூல்களை தான் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாங்க. கண்ணீர் பூக்கள், ஊர்வலம், சோழ நிலா, மகுட நிலா. இது போக திரை இசை பாடல்கள், அதாவது நிறைய திரைப்படத்திற்கு என்ன செஞ்சிருக்கிறாரு, பாடல்களை எழுதி கொடுத்திருக்கிறாரு. கல்லூரி பேராசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் இவர். இவர் எழுதிய ஆகாயத்துக்கு அடுத்த வீடு என்னும் புதுக்கவிதை நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது கிடைச்சிருக்கு. அதாவது தமிழக அரசினுடைய மிக உயரிய விருது சாகித்ய அகாதமி விருது, அதாவது இலக்கியத்திற்காக கொடுக்கப்படக்கூடிய மிக உயரிய விருது. அந்த ஆகாயத்திற்கு அடுத்த வீடு அப்படிங்கிற புது கவிதை நூலுக்கு மேத்தாக்கு என்ன செஞ்சிருக்கு, சாகித்ய அகாடமி விருது கிடைச்சிருக்கு.
மேத்தா கவிதைகள் என்னும் நூலிலிருந்து ஒரு கவிதை இங்கு நமக்கு பாடமாக கொடுத்திருக்கிறாங்க. மேத்தா கவிதைகள் அப்படிங்கிற கவிதை தொகுப்புல இருந்து நமக்கு ஒரு கவிதை என்ன செஞ்சிருக்கிறாங்க, இளைய தோழனுக்கு அப்படிங்கிற ஒரு கவிதையை நம்மளுக்கு பாடமா கொடுத்திருக்கிறாங்க. இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒன்வேர்டுல கேட்கலாம். அது மட்டும் இல்ல, இப்போ நடக்கக்கூடிய அம் அரசு தேர்வு அனைத்திலுமே என்ன செய்றாங்கன்னா, இந்த மாரியான வினாக்கள்லாம் கேட்கறாங்க. இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக அரசு தேர்வுக்கும் இது நல்லா பயன்படும். சரியாம்மா? அடுத்த ஒரு வகுப்புல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.